சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா போஸ் வந்து மருந்தை எடுத்துகிட்டு வரல நடிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சேதுபதி கண்டுபிடிச்சிட்டாங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா போஸுக்கிட்ட நீ எப்படி வந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது போஸ் பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக எப்படியோ மாற்றி மாற்றி வந்து பதில் சொல்லுவார். இதை வச்சு இவன் கண்டிப்பாக மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேதுபதி நேராக தமிழ்ச்செல்விக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ அன்னைக்கு மருந்து எடுக்க போனில அப்போ வேற மயக்கம் போட்டு விழுந்தில நீ ஏன் மருந்து எடுக்கல என்னாச்சு எதனால மயக்கம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சேதுபதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை தமிழ்ச்செல்வி தான் வந்து இந்த மருந்தை எடுத்துருக்கணும் அவங்கள்ட்ட தான் போஸ் வந்து திருடிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி கிட்டே கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வி மட்டும் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா போஸோட நிலைமை அவ்வளோதான். ஸோ போஸோட நிலைமை என்ன ஆக போகுது, கண்டிப்பாக போஸ் மட்டும் மருந்து எடுக்கலன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ராஜாங்கத்துக்கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் போஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் போஸோட கல்யாணமும் வந்து கேள்விக்குறி தான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.